ஹாய் கைஸ், வெல்கம் டு சிபி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிராஃப்டில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ப்ளைனான ஜாடிக்கு நம்ம வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த பெயிண்ட் வந்துட்டு வாட்டர்மெலன் தீமில் தான் நம்ம பண்ணலான் இருக்கோம். ஸோ இதை 3 பார்ட்டிஷனாக பிரிச்சுக்கிறேன். இதே மாதிரி நான் இன்னொரு பார்ட் கூட நான் வச்சுருக்கேன். ஸோ இதில் தான் நம்ம வந்து அந்த பெயிண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு உண்டான கலர்ஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். வாட்டர்மெலனுக்கு என்னென்ன கலர் தேவையோ நான் எடுத்துக்கிட்டு இதை வந்து நம்ம அந்த ரெட் கலர் தான் இதோட பேஸ் கலரே வந்து நம்மளுக்கு என்னென்னா ரெட் கலர் தான். ஸோ அதை வந்து பேலட்டில் நம்ம கொஞ்சமாக வச்சுக்கிட்டு அந்த ரெட் கலரை வந்து நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். சரிங்களா, வாங்க பார்க்கலாம். அதே மாதிரி இந்த பாட்டை வந்து நம்ம நார்மலாகவும் வைக்கலாம். ஆனால் நம்ம இதில் வந்து கிராஃப்டோ இல்லை வந்து பெயிண்ட்டோ பண்ணி வைக்கும் பொழுது அது இன்னும் உங்களுக்கு அழகு கூட்டும். ப்ளஸ் வீடே ஒரு லுக்கே வந்து வீட்டோட லுக்கே கொஞ்சம் மாறும். சரிங்களா, ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நம்ம எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு பேஸ் கலரான ரெட் கலரை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம். பாருங்கள் கைஸ், நம்ம அதை நீட்டாக அப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த பாட்குள்ளே இருக்க வெளிப்பகுதியை வந்து கலர் பண்ணிக்கிறோம். அண்ட் உள்ளே அந்த சைடில் இருக்கிறதையும் நம்ம நீட்டாக கலர் பண்ணிக்கிறோம். சரிங்களா, அதே மாதிரி இன்னொரு பாட்டுக்கும் நம்ம வந்து இதே மாதிரி கலர் பண்ண போகிறோம். ஒரு பாட்டில் பிளான்ட் இருக்குது, இன்னொரு பாட்டில் எதுவுமே இல்லையே நீங்கள் நினைக்கலாம். அதுக்கு வந்து நான் என்ன பண்ணலான் இருக்கேன்னா, லாஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்னென்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக பூண்டும் கல்லையும் வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம பண்ணுற மாதிரி நம்ம பூண்டும் கல்லையும் வச்சு நம்ம ஒரு பிளான்ட் மாதிரி பண்ணியிருந்தோம், பேரட் இருக்க மாதிரி. ஸோ அந்த லிங்க்கையும் போய் செக் பண்ணி பாருங்கள். லிங்க் மேலே கொடுக்குறேன். ஸோ ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஈஸியாக எலகண்ட்டாகவும் இருக்கும். ஜஸ்ட்டு பாருங்கள். அண்ட் வந்து இப்போது வாட்டர்மெலனுக்கு வந்து நம்ம க்ரீன் கலரும் அதை வந்து நல்லா நீட்டாக அப்ளை பண்ணி கொடுத்துட்றோம். அடுத்தது வந்து என்னென்னா, நம்ம சீடு இருக்கும் இல்லைங்களா, சீடுக்கு வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு டாட் மாதிரியோ இல்லை வந்து ஒரு ட்ராப்ஸ் மாதிரி கூட நம்ம அதை பண்ணிக்கலாம். அதே மாதிரி எங்கள் வீட்டில் இந்த பொருள் வந்து சும்மா தாங்க்கா இருக்குது, ஆனால் வந்துட்டு எனக்கு இதை என்ன பண்ணுறதுனே தெரில, அதில் ஏதாவது ஒரு கிராஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்லைனா கூட அந்த என்ன பொருள்ன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அதில் வந்து என்ன கிராஃப்ட் பண்ணலான்றதை நான் ஒரு வீடியோவாக கூட போடுறேன். அண்ட் வந்து இதை பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்தது. ஸோ சிம்பிளாக இருக்கிறதுனால நான் வந்து கலராக இருக்க ஸ்டோன்ஸை வந்து நான் அதில் வச்சுருக்கேன். அது வந்து பக்கத்தில் ஒரே கலராக இல்லாமல் மல்டி கலராக இருக்க மாதிரி வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா சிபி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ஸ்க்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இப்போ அவுட்புட் பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.